Hi guys, so welcome again. So இன்னைக்கு something else. So வேற ஏதாவது மூவி ரிவ்யூ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் காலையில இருந்து. So I just tell ki like ஒரு அமேசிங் மூவியே I just forgot. எல்லாருக்கும் தெரியும் திருஷ்யம் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் அ மலையாளம் மூவி. ஸோ வேரியஸ் லாங்குவேஜ்லேயும் நிறைய டைரக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டும் நரேட் ஆயிருக்கு. பட் இட்ஸ் a வெரி சஸ்பென்ஸ் அண்ட் ஃபேமிலி ட்ராமா. ரொம்ப நல்லா இருக்கும். எங்கேயுமே போரிங்காக இருக்காது. எப்பயுமே என்ன பண்ண போகிறாங்க, எப்படி காப்பாற்ற போகிறாங்க, எனி டைம் சஸ்பென்ஸ் கண்டினியூட்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ பார்ட் 3 வருது, திருஷ்யம் 3. ஸோ இது நான் மோஸ்ட்லி ஹிந்தியில் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் மலையாளம் மூவி தமிழில் பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு தமிழில் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 21 மே. ட்ரெய்லர் வந்து 11th ரிலீஸ் ஆயிடுச்சு, லான்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இனிமேல் வந்து அந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் என்ன புரிஞ்சிச்சுன்னா திஸ் மூவி இஸ் க்ளோஸ்ட். இதுக்கப்புறம் என்ன பார்ட் வரும், பிகாஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க லைக் க்ளோஸ் ஆயிடுச்சு கேஸு. அந்த டைமில் அதை வந்து இன்ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஸ்டோரி தான் வரும் திருஷ்யம் 3 வந்தாலும், நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் திருப்பி இது வேற ஸ்டோரி வந்திருக்கு. அதில் நான் இப்போ ட்ரெய்லர் பார்த்தோன்னே தான் ஃபீல் ஆகுது தட் இஸ் இன்னும் எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டோட சஸ்பென்ஸ் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆகும். ஏன்னா அதில் டைட்டிலே பாருங்கள், திருஷ்யம் 3 த பாஸ்ட் வில் நெவர் ஸ்டே சைலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேக்லைன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரூத் தான், லைக் ஒரு லைஃப் ஆஃப் ட்ரூத் தான். ஸோ அதை வந்து டேக்லைன்ல காமிச்சிட்டாங்க. எப்பயுமே வந்து எதுவுமே மறைக்கிற மாதிரி இருக்காது. பாஸ்ட் எப்பயுமே சைலண்டாக இருக்காது, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் வரும். அண்ட் அதில் ட்ரெய்லரில் நிறைய இடத்துல ஒரு சம்திங் மீடியாவோ இன்வால்மெண்ட் வர மாதிரி காட்டுறாங்க. அண்ட் ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து அந்த நடந்த பாஸ்ட்லேருந்து 2 பேருக்குள்ள ஃபீலிங்ஸ். இப்போ ஒரு ஃபாதர், அவர் ஹீரோவாக இருக்கிறாரு. ஸோ அவரோட நேம் வந்து மோகன்லால் சார்லாம். மோகன்லால் சார் வந்து யோசிக்கிறது வந்து லைக் நான் பண்ணது எல்லாமே என் பொண்ணுக்கு தான், பட் அவள் என்னை பற்றி வந்து தப்பாக மனசில் வந்து ஒரு கிரிமினலாக யோசிச்சாடா நான் என்ன பண்ணுவேன். ஸோ அவங்க மைண்டில் அந்த மாதிரி நடக்குது. ஸோ ஒரு ஃபாதரோட டாட்டருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுற மாதிரி அண்டு ரொம்ப எமோஷ்னல் தாட் ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்டு இன்னொன்று என்னன்னா, சம் போலீஸ் வந்து அவங்க அகேன்ஸ்டாக ஏதாவது ஒன்று ஃபைண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால திருப்பி இது ஓப்பன் ஆகிடுமான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸில் ட்ரெய்லரில் ஃபுல்லாகவே பயம் ஃபேஸில் தெரியுது. ஃபேமிலிக்குள்ளே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் பார்ட்டில் கூட கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் காமிச்சாங்க 2 ஃபேமிலிக்குள்ளேயும். பட் இந்த பார்ட்டில் ஃபுல்லாக அப்படியே மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஓடிட்டுருக்கு. அவங்க ஒய்ஃப் அவங்கள கேட்குறாங்க, எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க, இனிமேல் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னீங்க, இப்போ என்ன ஆச்சு. ஸோ அதுலேயே அவங்க அப்படியே அதிர்ச்சி ஆகுற மாதிரி இருக்கு ஃபேஸு. ஸோ மேபி இதுவும் வந்து டபுள் ட்ரிபிள் சஸ்பென்ஸாக இருக்கும். ஸோ நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன், பிகாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ திருஷ்யம் 3க்கு நெவர் ஐ டோன்ட் மிஸ் த ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ நீங்களும் போய் பாருங்கள். ரொம்ப சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர் அண்ட் ஃபேமிலி ட்ராமா. ஃபேமிலி கூட கூட்டிகிட்டு போய் பாருங்கள். ஏன்னா அடி சண்டை குத்து அது பார்க்குறத விட இது சஸ்பென்ஸ் மூவிஸ்லாம் இன்னும் நல்லாயிருக்கும் மைண்ட். ஏன்னா தேட்டரில் போரிங்காக இருக்காது. ஸோ லெட்ஸ் ஹேப்பன், போய் பாருங்கள். அண்டு இப்போ இன்னைக்கு வேறு ரிவ்யூவும் கருப்பு மூவி ரிவ்யூவும் இன்னைக்கு போடுவேன். ஸோ லெட்ஸ் கனெக்ட் வித் அஸ். அண்டு இன்னும் தமிழ் என்னென்ன மூவிஸ்லாம் வருது நானும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூஸ் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். அண்டு சம் ஹிந்தி, பாலிவுட் அண்ட் மலையாளம் மூவிஸோட டப்டு தமிழ் வருது. ஸோ அதெல்லாம் வந்து நான் போடுறேன். ஏன்னா சம் நல்ல மூவிஸாக இருந்தால் எந்த லாங்குவேஜாக இருந்தால் என்ன பார்க்கலாம்ல. ஸோ பி கனெக்ட் வித் அஸ். அண்ட் கண்டிப்பாக இந்த மூவியை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை போய் பாருங்கள். ட்ரெய்லர் அமேசிங்காக இருக்குது. ஸோ தேங்க்யூ.